வணக்கம் மக்களே! அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில வெளிவந்த டிசி அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா, படம் மாரியே வந்து தெரியல. அதாவது நான் வந்து ஒரு 10 படம் பண்ணியிருக்கேன்டா. இந்தாடா நானும் ரவுடி தான்டா அப்படிங்கிற மாரி ஒரு படம் வந்து பண்ணியிருக்காரு. நான் படம் இன்டர்வல் வரைக்கும் அப்படியே ஒரு வியந்து பார்த்தேன். ஏன்னா, படம் மாரியே வந்து லோகேஷ் கனகராஜ் சாருக்கு வந்து தெரியல. 2, 3 தடவ மாஸ்டர் படத்தில அந்த விக்ரம் படம் இதெல்லாம் வந்து இவரே நடித்த மாரி எனக்கு தோணுச்சு. இந்த படம் பார்க்கும்போது. அப்படி ஒரு ஃபீல் தான் வந்து குடுத்தது. படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா, அனிருத் சார் தான். அனிருத் சார் அந்த மியூசிக் மட்டும் தவிர்த்து வச்சுட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா, கதை வந்து கொஞ்சம் லேக் அடிக்குது. ஸ்ட்ராங்கா வந்து படத்தை வந்து தூக்கி நிறுத்துறதே பார்த்தீங்கன்னா, அனிருத் சார் தான். அவருடைய பிஜிஎம் ஸ்கோரு பின்னாடி இறங்கி வேலை பார்த்துருக்காரு மனுஷன், ஃப்ரெண்டுக்கோசரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த எமோஷன் சீன்ஸ் எல்லாம் வராதுப்பா, காமெடி சீன்ஸ் எல்லாம் வராது. ஒன்லி ஆக்ஷன் தான், ஃபயரிங் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ஒரு படம் வந்து பண்ணியிருக்காங்க. படத்தோடைய ஸ்டோரி பிளாட் என்னென்னா, படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே கன்னெல்லாம் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. போலீஸ்காரருக்கும் இவருக்கு வந்து பகையாகுது. போலீஸ்காரெல்லாம் வந்து கொல்றாங்க. லோகேஷ் கனகராஜ் சார் பார்த்திங்கன்னா, ஒரு கேங்காக வந்து இருக்காங்க. அந்த கேங் வந்து போலீஸ் சார் வந்து தேடுறாரு. அதுக்கடையில் சந்திரா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து விலைமாதர் பெண்ணை வந்து சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட லைஃப் வந்து எப்படி செஞ்சாச்சு, எங்கெல்லாம் போகிறாங்க வராங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் கன் ஷூட் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. படத்தில் ராவான ஃபைட்டு, ரத்தம் தெறிக்க தெறிக்க குடங்குடமாக நீங்கள் அழலாம்ப்பா, அந்த மாதிரி வந்து ரத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு புதுப்பேட்டை, நாயகன், அப்புறம் கபாலி, இந்த மாதிரி படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படத்தில் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக வந்து பார்க்குற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஃபேமிலியாக பார்த்திங்கன்னா செருப்படி தான் வந்து விழும். ஒரு சப்ஜெக்ட் வந்து சொல்லியிருக்காங்க, சமுதாயத்தில் பெண்கள் வந்து எவ்வளோ வலியை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத படத்தில் வந்து காட்டியிருந்தாங்க. அதாவது விலைமாதர் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பறவை திடீர்னு கதவை திறந்து விட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு சுதந்திரமாக நீங்கள் ஆக்கும்போது அவங்களுடைய ஃபீல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத படத்தில் வந்து காட்டியிருந்தாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு படம் வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் தான் படத்தில் வந்து ஹீரோ. அவர் தான் வந்து தாங்கி பிடிக்கிறார் படத்தை. வேறு யாராவது நடிச்சிருந்தால் அந்த படத்தை வந்து பார்ப்போமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. நான் லோகி சாருக்கு மட்டும்தான் படமே பார்த்தேன். இன்னொன்று எல்லா படத்துலையும் வர மாதிரி, விக்ரம், மாஸ்டர் எல்லா படத்துலையும் வர மாதிரி தான் சிகரெட்டு, ராவான ஃபைட்டு, ரத்தம் தெறிக்க தெறிக்க ஃபைட்டு, நான் ஒரு ஹீரோட நானும் ரவுடி தான்டா அப்படிங்கிற படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். இனி பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு அந்த விஜய் சேதுபதி சார் வந்து இப்போ வில்லன் கேரக்டர்லாம் வந்து பயன்படுத்துனாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சாருக்கு வந்து ஸ்கிரிப்ட் வைஸ் நீ வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் படம் எடுத்திருக்காங்க. படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ஃபேமிலியோடு வந்து பார்க்க முடியாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸாக போனீங்கன்னா வந்து பார்க்கலாம், ஜாலியாக வந்து இருக்கலாம். ஆனால் மற்றபடி படத்தில் பார்த்திங்கன்னா சில தப்பான உதாரணங்களும் இருக்குது. சிகரெட் குடிக்கிறதுலேருந்து எல்லா சீனுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தப்பான சீன்களும் வந்து இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள், அதாவது லோகிக்காக மட்டும்தான். மற்றபடி படத்தில் வந்து ஒன்றும் கிடையாது, ஒரு கதையும் கிடையாது. மொத்தத்தில் இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள். பாய்.